ஓகே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் அர்ஜுன் லேன்ஸ். இந்த வீடியோ நம்ம நேற்று பார்ட் 1 வீடியோ போட்டிருந்தோம். பார்ட் 1 பார்க்காதவங்க பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு இங்கே வாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம மிச்சம் இருக்கிற 5 ஜாப் என்னென்ன ஜாப்ல ஏஆர் ரீப்ளேஸ் பண்ண முடியும் பை இயர் 2013 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் என்னென்ன ஜாப்ஸ் ஏஆர் ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்றத ஒரு 5 ஜாப், என்னென்ன ஜாப்ல ஏஆர் ரீப்ளேஸ் பண்ண முடியுன்ற ஒரு 5 ஜாப் நான் போட்டிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் மிச்சம் இருக்கிற அந்த ரெஸ்ட் ஆஃப் த 5 ஜாப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன ஜாப்ஸ் ஏஆர் ரீப்ளேஸ் பண்ண முடியுன்றத. ஸோ நம்ம லிஸ்ட்டில் டாப் 6ல் இருக்கிற ஜாப் இது பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு இந்த டாக் இங்கே வரும், அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு பார்ட் 2க்கு இதை பாருங்கள். ஸோ நம்ம லிஸ்ட்டில் டாப் 6ல் இருக்கிற ஜாப் ஏஆர் ரீப்ளேஸ் பண்ண முடியுன்ற ஜாப் என்ன, கிராஃபிக் டிசைனர். ஸோ கிராஃபிக் டிசைனிங்கில் நம்ம ஹியூமன்ஸ் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலுமே ஏஐ ஈஸியாக அந்த லோகோஸ், சோஷியல் மீடியாவுக்கு தேவையான தம்ப்நெயில்ஸ், சோஷியல் மீடியாவில் தேவையான டிசைன்ஸ் எல்லாமே கிராஃபிக் டிசைனிங் தானே. ஸோ அந்த டிசைன் எல்லாமே ஏஐ இன்னும் நல்ல டிசைன்லாம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இப்போ நிறைய வந்துருச்சு. இப்போ நிறைய டிசைனர்ஸ் எல்லாமே ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக, அது நமக்கே தெரியும். ஸோ இப்போது 2030 இந்த கிராஃபிக் டிசைனர்ஸை ஒரு 85% கிராஃபிக் டிசைனர்ஸை ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிடும்ன்றது தான் சான்சஸ் அதிகமாக இருக்குன்றது தான் நம்ம ரிப்போர்ட் சொல்லுது. ஸோ அடுத்து ஜாப் டாப் 7ல் இருக்கிற ஜாப் ஏஐ ரீப்ளேஸ் பண்ண முடியும் சொல்கிற ஜாப் என்னன்னா வீடியோ எடிட்டர்ஸ். நம்ம வீடியோ எடிட்டர்ஸ்ன்றது எவ்வளோ முக்கியம்னு கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு நல்லாவே தெரியும். இந்த ஜாப் ஏஐயால் ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஏஐ ரீப்ளேஸ் பண்ணுற சான்சஸ் அதிகமாக இருக்குது நம்ம 2030. ஸோ இந்த வீடியோ எடிட்டர்ஸ் எல்லாமே எடிட்டிங்ன்றது ஒரு ஆர்ட். ஸோ இப்போ நான் ஒரு வீடியோ எடிட் பண்ணுறேன்றது நம்ம பண்ணுறோம், இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே ஏஐ அதை ரீப்ளேஸ் பண்ணுதுன்ற போது அந்த வீடியோ எடிட்டிங்ன்றதை கொஞ்சம் நல்லா எஃபிஷியண்ட்டாக ஏஐ பண்ணி கொடுக்கும். அதை அந்த எடிட்டிங்கில் நீங்கள் நிறையா உள்ளே இருக்குது. இப்போ ஒரு பேக்ரவுண்டாக இருக்கட்டும், ஒரு நாய்ஸ் ரிமூவலாக இருக்கட்டும், அதெல்லாம் ஏஐ சீக்கிரம் பண்ணி கொடுத்துரும். ஈவன் அதை ஹியூமன் பண்ணுறதுக்குள்ள அதேமாரி ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த வீடியோ கீழே வர கேப்ஷன்ஸாக இருக்கட்டும் அதெல்லாமே ஏஐ சீக்கிரம் பண்ணி கொடுத்துருன்றதை நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த சப்டைட்டில் ஆட் பண்ணுறது எல்லாமே ஹியூமன்ஸுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஹியூமன்ஸ் எடிட் பண்ணும்போது சப்டைட்டில்லாம் ஒன்றா டேக் பண்ணி ஆட் பண்ணி அதை நான் ஒரு வீடியோக்குள்ளே போடுறதுக்குள்ள அதையே சப்டைட்டில் வெறும் 5-10 செகண்ட்ஸில் ஃபுல்லாக பண்ணி கொடுத்துரும். ஸோ இதுதான் ஏஐ நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்கன்றது தான் மேட்டரு. ஸோ ஒரு ஒர்க்கை நீங்கள் எஃபிஷியண்ட்டாக முடிக்கிறது தான் இந்த ஏஐ யூஸ் ஆகுது, தவிர ஒரு ஒர்க்கை நீங்கள் சீக்கிரம் முடிக்கிறது தான் இந்த ஏஐ யூஸ் ஆகுது. ஸோ அந்த டாஸ்க்கை சீக்கிரம் ரீப்ளேஸ் பண்ணுறதுல நம்ம இந்த வீடியோ எடிட்டர் ஜாப்ன்றது டாப் 7ல் இருக்குது. பை த இயர் 2030 இந்த வீடியோ எடிட்டர்ஸ் எல்லாமே நிறையா ஜாப்ஸ் ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிடும்ன்றது தான் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் டாப் 8ல் இருக்கிற ஜாப் ஏஐயால் ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஜாப் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் சாஃப்ட்வேர் டெவலப்பர். ஸோ நிறைய பேர் கேட்பீங்க, என்ன சாஃப்ட்வேர் டெவலப்பரில் ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிடுமானா, ஆமாம் பண்ணிடும். பை இயர் 2030. ஸோ எல்லாரையும் ஆஸ் ஐ சைட் பிஃபோர் எல்லாருமே ரீப்ளேஸ் பண்ணாது. ஏஐ வச்சு ஸ்கில் ஆகிறவங்க, ஏஐ வச்சு சீக்கிரம் ஒர்க்கை முடிக்க தெரிஞ்சவங்க இந்த ஏஐ ஜாப் ரீப்ளேஸ் பண்ணாது. யாரெல்லாம் ஸ்கில்லே ஆகாமல் சும்மா இந்த காப்பி யூஸ் பண்ணிட்டு, ஸோ அந்தமாரி கொஞ்சம் லோ ஸ்கில்லாக இருக்கிறவங்கள தான் இந்த ஏஐ ஜூனியர் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ன்ற ஜாப் ரோலை இந்த ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிடுன்றதை நான் சொல்ல வரேன். ஏன் ரீப்ளேஸ் பண்ணுறோம், ஏஐ கோட் எல்லாமே ஈஸியாக ஜென்ரேட் பண்ணிடும், பக்ஸை ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடும். ஹியூமன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பக்ஸை கோட் இருக்கிற பக் எரர் எல்லாமே ஏஐ சீக்கிரம் கண்டுபிடிச்சி கொடுத்துரும், சீக்கிரம் அதை ஃபிக்ஸ் பண்ணிடும். ஸோ அதனால தான் இந்த ஜாப் எல்லாமே ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஃபங்க்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுமே ஹியூமன்ஸ் பண்ணுறதுமே ஒரு பக்கம் இருந்தாலுமே ஏஐ பண்ணுறதுக்கும் ஹியூமன் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏஐ கொஞ்சம் கிளாரிட்டியாக பண்ணும், நல்லா குவாலிட்டியாக பண்ணும். ஸோ அதேமாரி டெஸ்ட் எல்லாமே எழுதுறதுக்கு இந்த ஏஐ யூஸ் பண்ணுறாங்க. கோட் டெஸ்ட், கோட் டீபக் பண்ணுறது, கோட் எரர் கண்டுபிடிக்கிறது, கோடை ஜென்ரேட் பண்ணுறது எல்லாமே ஏஐ யூஸ் ஆகுதுன்றனால ஜூனியர் சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோல்ன்றது ஏஐ சீக்கிரம் இந்த 2030 ரீப்ளேஸ் பண்ணிடும். 90% சான்ஸ் அதிகமாக இருக்குது. இந்த ஜாபை ஒர்க் பண்ணுறவங்க கொஞ்சம் அப்ஸ்கில் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கில்ஸை நீங்கள் அப்கிரேட் பண்ணுறாரு. இந்த ஏஐ ரீப்ளேஸ் பண்ணுறதுக்குலாம் பயப்பட அவசியமே கிடையாது அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் டாப் 9ல் இருக்கிற ஏஐ ஜாப் எது ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிடும் பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஏஜென்ட்ஸ். ட்ராவல் ஏஜென்ட்ஸ்னு வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ் ஒரு பக்கம் இந்த ட்ராவல் ஏஜென்ட்டாகவே ஒர்க் பண்ணாலுமே இந்த ஏஐ ஒர்க் பண்ணும்போது என்னென்ன டாஸ்க்லாம் இது ரீப்ளேஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா பிளான் இண்டஸ்ட்ரியேட்டிவ்ஸ்னு ஒன்று இருக்குது. நீங்கள் பிளானிங் போடுற ஏஜென்ட்டில் முக்கியமான டாஸ்க் எல்லாமே என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாலே இந்த பிளான் உங்களுக்கு ட்ராவல் பிளானை ஹியூமன்ஸ் பண்ணாலுமே அதை ஏஐ பண்ணும்போது ஒரு நல்ல எஃபிஷியண்டான பிளான் உங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃப்ளைட்டு கம்பேர் பண்ணுறதா இருக்கட்டும், ட்ராவல் பண்ணுற டெஸ்டினேஷன் ஃப்ளைட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக ட்ராவல் ஏஜென்ட் பண்ணுறத விட ஏஐ கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த லெவல் ஏஐ கரெக்டாக மேட்ச் பண்ணி கொடுத்துரும். பட் ஹியூமன்ஸ் அங்கே பண்ணுவாங்க, பட் அது எக்ஸ்பெக்டேஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்காது, கொஞ்சம் டிஃபர் ஆகும் இல்லையா. அந்த டிஃபரன்ஸை தான் இங்கே டாஸ்க் ரீப்ளேஸ் பண்ணது ஏஐ பை இயர் 2030 நம்ம பார்க்குறோம். இந்த ட்ராவல் ஏஜென்ட் ஜாப் நம்ம லிஸ்ட்டில் 9th பிளேஸில் இருக்குது. இந்த ஏஐ ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஜாப் இது பை இயர் 2030. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான்.
ஸோ இந்த ட்ராவல் காஸ்ட் இருக்குல்ல, அது எஸ்டிமேட் பண்ணுறதுக்கும் இந்த ஏஐ வந்து முக்கியமான பங்கை விளைவிக்குது. ட்ராவல் காஸ்ட்டு ஹோட்டல்ஸ் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறதுலையுமே இந்த ஏஐ வந்து யூஸ் பண்ணுறாங்க ட்ராவல் ஏஜென்ட்டில் ஜாபில். ஹியூமன் பண்ணுறதுக்கும் ஒரு ஏஐ பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சாரி, ஏஐ பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக அவங்களுக்கு பண்ணி கொடுக்கும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற லெவலுக்கு அந்த ஏஐ வந்து பண்ணி கொடுக்கும். ஆனால் அதே ஒரு ஹியூமன் பண்ணாங்க, அது உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் சில வாட்டி மேட்ச் பண்ணும், சில வாட்டி மேட்ச் பண்ணாது. அது சில டிஃப்ரென்சஸ் வருன்றனால தான் இந்த ஏஐ ஜாப்ன்றது, இந்த ட்ராவல் ஏஜென்ட் ஜாப்ன்றதை 2030 90% அதை ரீப்ளேஸ் பண்ணிடும். சில பேர் மட்டும்தான், அதாவது இந்த ட்ராவல் ஸ்பெஷலிஸ்ட் வந்து ஒரு நல்ல யூனிக் எக்ஸ்பீரியன்ஸோட, ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பர்டைஸோடு இருக்கிறவங்க, நல்ல ஒரு குவாலிட்டி அவங்க வந்து ஒர்க்கை அவங்க செய்கிறவங்க, அவங்க எல்லாமே இந்த ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணாது. ஸோ அடுத்து நம்ம டாப் 10ல் இருக்கிற ஏஐ ஜாப் எதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிடும் பார்த்தீங்கன்னா, ரிசப்ஷனிஸ்ட்டு பேங்கிங் ஜாப்ஸ்னு சில இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணும். பட் இந்த ரிசப்ஷனிஸ்ட்டு தான் மெயினாக போட்டிருக்கானுங்க. ஏன்னா இந்த ரிசப்ஷனிஸ்ட்டில் இந்த கால்ஸ் ஆன்சர் பண்ணுறதுக்கும், ஷெடியூல் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கும், டேரக்ட் விசிட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாமே ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கும், அவங்களோட கொஸ்டின்ஸ் வந்து ரொட்டீன் கொஸ்டின்ஸ்னு சில ரிசப்ஷனிஸ்ட்டுக்குலாம் வந்துட்டு இருக்கும்ல, அதெல்லாம் ஆன்சர் பண்ணுறதுக்குமே இந்தமாதிரி டாஸ்க்லாம் 4 டாஸ்க்கு கால்ஸ் ஆன்சர் பண்ணுறதுக்கு, ஷெடியூல் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு, டேரக்ட் விசிட்டர்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு, ரொட்டீன் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஆன்சர் பண்ணுறதுக்கு, இந்த 4 டாஸ்க்கை தான் ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். இந்த 4 டாஸ்க்கு இந்த ரிசப்ஷனிஸ்ட் ஒர்க்கில் இருக்குது. அதை இந்த ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிடும். இந்த டாஸ்க்கை ரீப்ளேஸ் பண்ணுறதுனால இந்த ஜாபை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் 90% மேலே அதிகமாக இருக்குது பை இயர் 2030. ஸோ நம்ம இது வரைக்கும் என்னென்ன ஜாப்லாம் ரீப்ளேஸ் பண்ணுன்றதை நம்ம பார்ட் 1லையும் பார்த்துருக்கோம், பார்ட் 2லையும் ஒரு ஜாப் பார்த்தாச்சு. இப்போது நான் இந்த போன பார்ட் 1 நான் வந்து என்னென்ன அடுத்த 5 ஜாப் ரீப்ளேஸ் பண்ணால் நான் சொல்லியிருப்பேன்ல. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ரெண்டுமே பார்க்கணும். ஏஐ ஜாப் என்னென்ன ஜாப்லாம் ரீப்ளேஸ் பண்ணும், எதனா ஏஐயால் ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்றதை நம்ம பார்த்துருப்போம்ல பார்ட் 1ல். பார்ட் 2ல் நம்ம என்னென்ன இது வரைக்கும் பார்த்துருக்கோம், 5 வரைக்கும் நம்ம எல்லாம் பார்த்ததெல்லாம் ரைட்டு. இப்போ அந்த அடுத்த 5 ஜாப் வந்து எதெல்லாம் ஏஐ ரீப்ளேஸ் பண்ணாதுன்றதை நம்ம வரிசையாக பார்த்துருவோம். டக்குன்னு சொல்லிடுறேன், நீங்களும் அதை கேட்டுக்கணும். ஸோ நம்ம லிஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட் 5 ஜாப் இருக்கு இல்லையா, அது என்னென்ன ஜாப்லாம் பார்த்தீங்கன்னா, ஆண்டர்பிரினர்ஸ், பிஸ்னஸ்மேன், அதெல்லாம் ஏஐ ரீப்ளேஸே பண்ண முடியாதுங்க. பிஸ்னஸ் மேனை என்றைக்குமே ஏஐ ரீப்ளேஸ் பண்ணாது. டாஸ்க்கு வேணால் நம்ம பிஸ்னஸ் மேன் கொஞ்சம் ஆண்டர்பிரினர்ஸ் எல்லாமே அந்த டாஸ்க் எல்லாமே கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக பண்ணி முடிக்கிறதுக்கு வேணால் ஏஐ யூஸ் பண்ணுவாங்களே தவிர அவங்கள வந்து ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணவே பண்ணாது. 2030 எப்பயுமே பண்ணாது. ஸோ அடுத்து வந்து சைக்காலஜிஸ்ட்டு, அப்புறம் ரிசர்ச்சர்ஸு, அப்புறம் மேனேஜர்ஸு, அப்புறம் ஹை ஸ்கில்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், ஹை ஸ்கில்டு இன்ஜினியர்ஸ். ஸோ இவங்க எல்லாமே ஏஐ வந்து ரீப்ளேஸே பண்ணாது. ரிசர்ச்சருமே ஏஐ ரீப்ளேஸ் பண்ணாது. அதேமாதிரி சைக்காலஜிஸ்ட் எல்லாமே ஏஐ ரீப்ளேஸ்லாம் பண்ண வாய்ப்பே கிடையாது. அதேமாதிரி மேனேஜர்ஸ் லெட் டீம்ஸ், அதை டீம் லெட் பண்ணுற ஒரு மேனேஜர்ஸ் வந்து ஏஐ இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு பொசிஷன் வந்து ஏஐ வந்து எல்லாரையும் ரீப்ளேஸ் பண்ணிடாது. யார் அவங்க ஸ்கில்லை வந்து அப்கிரேட் பண்ணாமல் இருக்காங்களோ அவங்கள தான் இந்த ஏஐ ரீப்ளேஸ் பண்ண முடியுமே தவிர எல்லாரையும் இந்த ஏஐ ரீப்ளேஸ் பண்ண வாய்ப்பே கிடையாது. ஸ்கில் அப்கிரேட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஏஐன்றது உங்களை ரீப்ளேஸ் பண்ணாது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா எல்லாருமே தேங்க்யூ. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஒரே ஸ்டேஜில் பார்ட் 1 பார்ட் 2 எடுத்து போட்டாச்சு. அதையும் தாண்டி இன்னொரு வீடியோ நான் ஷூட் பண்ணி போட்டாச்சு. ஒரே ஸ்டேஜில் 3 வீடியோ எடுத்து போட்டாச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கிறோம், நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ தேங்க்யூ. ஏதாவது கண்டென்ட்டை உங்களுக்கு பண்ணணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற கமெண்ட்டை என்னென்ன கண்டென்ட் பண்ணுவோம் அதை நான் கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தோம். தேங்க்யூ. பாய்.